ஆகாதது எதுவும் இல்லை. இந்த அகிலத்தை ஆழ்பவரே, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வ வல்ல தெய்வமே. எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வ வல்ல தெய்வமே. உம்மை உயர்த்துகிறோ, வாழ்த்துகிறோ, வணங்குகிறோ. உம்மை உயர்த்துகிறோ, வாழ்த்துகிறோ, வணங்குகிறோ. தந்த தெய்வமே, யெகோவா நீசியே, வெற்றி தந்த தெய்வமே. உம்மை உயர்த்துகிறோ, வாழ்த்துகிறோ, வணங்குகிறோ. உம்மை உயர்த்துகிறோ, வாழ்த்துகிறோ, வணங்குகிறோ. யெகோவா ராஃபா, சுகம் தரும் தெய்வமே. யெகோவா ராஃபா, சுகம் தந்த தெய்வமே. உம்மை உயர்த்துகிறோ, வாழ்த்துகிறோ, வணங்குகிறோ. உம்மை உயர்த்துகிறோ, வாழ்த்துகிறோ, வணங்குகிறோ. உம்மை உயர்த்துகிறோ, வாழ்த்துகிறோ, வணங்குகிறோ. உம்மை உயர்த்துகிறோ, வாழ்த்துகிறோ, வணங்குகிறோ. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், கிருபையின் இரக்கமும் நிறைந்தவர். இந்த நாளில் கட்டாய் நம்மை ஆசீர்வதித்து நன்மை செய்து நடத்துவார். இன்றும் கூட ஒரு வேத வசனத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி சில காரியத்தை சொல்லி ஜெபம் பண்ணுவது நல்லது என்று உணர்ந்தேன். ஆதியாகமம் 49:22 நாம் வாசித்து பார்த்தால் யோசேப்பை பற்றி அங்கு வேதம் சொல்லுகிறது. யோசேப்பு கனிதரும் செடி, அவன் கொடி படரும் என்று யாக்கோப்பு அவனை ஆசீர்வதிக்கும் போது சொல்லி போன ஒரு வார்த்தை. கனிதரும் செடியாம். எவ்வளோ சந்தோஷமாக இருக்குல்ல. நல்ல ஃப்ரூட்ஃபுல் லைஃப், கனி நிறைந்த வாழ்க்கை, சாந்தமுள்ள வாழ்க்கை, கனிந்த உள்ளம், தூய்மையான வாழ்க்கை, பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை. ஆண்டவர் எதற்கு இந்த பூமியில் ஒரு மனுஷனை படைச்சானா? ஒருத்தரோடு ஒருத்தர் சண்டை போடுறதுக்கு, கோபப்படுறதுக்கு, பழி வாங்குவதற்கு, வெட்டுவதற்கும் குத்துவதற்கும், பிசாசுனுடைய காரியங்களை செய்வதற்கு நம்மளை படைக்கலை. இயேசு சொல்லுகிறார், யோவான் 15:16 சொல்லும்போது, நீங்கள் மிகுந்த கனிகளை தந்து எனக்கு சீசராய் இருக்கும்படிதான் நான் உங்களை தெரிந்து கொண்டேன். ஆண்டவர் ஒரு மனுஷனை தெரிந்து கொள்வதற்கு நீங்கள் மிகுந்த கனிகளாய்
கொடுப்பதனால் எனக்கு சீசராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் ஆண்டவர் உங்களை என்னை இந்த பூமியில் ஏற்படுத்தினார். இன்னைக்கு அந்த ஆண்டவருக்கு நம்ம பிரியமாக கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை இருக்குதா? அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களை பார்க்குறவங்க, உங்கள் நடவடிக்கை, உங்கள் ஆக்டிவிட்டீஸை பார்க்குறவங்க இயேசுவை பார்க்கணும். உங்கள் பேச்சாக இருக்கட்டும், உங்கள் நடத்தையாக இருக்கட்டும், பார்வையாக இருக்கிறோம். இயேசு சொல்லும்போது சொல்கிறார்ல, என்னை கண்டவன் பிதாவை காண்கிறான் என்று சொன்னார். வேதத்தை நம்ம வாசித்து பார்த்தா ஆதாமையும் ஏவாளையும் ஆண்டவர் படைத்து சிருஷ்டித்து ஏதேன் தோட்டத்தில் வைத்தார். அந்த ஏதேன் தோட்டம் ஆண்டவர் அவர்களோடு வசிக்கும்போது, விளாவும்போது ஒரு கட்டளை கொடுத்தார். எல்லா மரத்தின் கனியை நீ சாப்பிடலாம், ஆனால் ஒரே ஒரு மரம் இருக்குதுப்பா, அது பாய்சன், அது விஷம், அதை குடித்து தின்ன செத்து போயிடுவேன், ஓ ஆத்மா மறிச்சிடும், தேவ பிரசன்னத்தை இழந்துடும், அந்த தீமையை அறிகிற அசுத்தத்தை மட்டும் நீ திங்காத அப்படின்னாரு. ஆதியாகமம் 2:16-17 பார்க்குறோம். அப்போ ஆண்டவர் என்ன சொன்னாரா, அதை சாப்பிடாதான்னு சொன்ன அந்த கனியை ஏவாள் பிடுங்கி தானும் உண்டால் தன் கணவனுக்கும் கொடுத்தார். அன்றோ அது விஷம், பாய்சன், அருவருப்பாய் விட்டது. தேவனோடு உள்ள உறவு துண்டிக்கப்பட்டு விட்டது. எனக்கு அருமையானவர்களே, இன்னைக்கு பாருங்களே, ஆண்டவருக்கு நற்கனி தருவதற்குத்தான் நம்மளை பூமியில் சிருஷ்டித்தார், உண்டாக்குனார். அதை விட்டுட்டு இன்னைக்கு மனுஷன் என்ன செய்கிறான் அப்படின்னா, அசுத்தமான கனிகளை கொடுக்கிறான் என்று வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். எரேமியா 2:21 வாசித்தால், நான் உன்னை நற்கனி தரும் உயர்குல செடியாக நட்டு வைத்தேன். அந்த கனி சாப்பிட்றவங்களுக்கு ஒரு அற்புதம், ஒரு வியாதி சுகமடையணும், அப்படி தான் வச்சேன். இன்றைக்கி எல்லாம் பாய்சன் ஆயிடுச்சு. மாம்சத்தின் கிரியைகளை அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது, அவர்கள் யாவன காமவிகாரம், கொலை, பொறாமை, எரிச்சல், இது கிரியைகள். ஆனால் ஆவியின் கனிகளை சொல்லும்போது அன்பு, அமைதி, சமாதானம், சாந்தம், இச்சையடக்கம். இன்னைக்கு கர்த்தருக்கு கனி கொடுக்கத்தான் ஆண்டவர் யோசேப்பை அவர் வைத்தார். அந்த யோசேப்பை பாருங்களேன், முதல்ல குடும்பத்தில் கனி கொடுத்தான். தன் சகோதரர்கள் அவர்களை நாடு கடத்தி விற்ற போது பழி வாங்காமல் அன்பு காட்டி அரவணைத்து உணவு கொடுத்து, அந்த தேசத்தில் பஞ்சம் வரும்போது தகப்பனையும் சகோதரர்கள் எல்லாரையும் வர வச்சு ஆறுதல் படுத்தி அரவணைத்தான். முழு எகிப்து தேசத்துக்கும் அவனுடைய வாழ்க்கை ஒரு கனி நிறைந்ததாக இருந்தது, கனி நிறைந்ததாக இருந்தது. இன்றைக்கி நம்ம வாழ்க்கையிலும் ஆண்டவருக்கு கனி கொடுக்கத்தான் தேவன் இந்த உலகத்தை நம்ம ஏற்படுத்தியிருக்கிறார். பிறரை நேசிக்கிறோமா, உதவி செய்கிறோமா, அன்பு காட்டுறோமா? வேதத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா எபிரேயர் 13:15 சொல்லுகிறது, உதடுகளின் கனின்னு ஒன்று இருக்கான். அதுக்கு பேர் என்னென்னா ஸ்தோத்திரம். எப்பவும் ஆண்டவருக்கு நன்றியா, அவர் செய்த நன்மைக்கு நன்றியா ஸ்தோத்திர மணி துதிக்கிறது. இரண்டாவது கனியை பார்த்தீங்கன்னா 92ஆம் சங்கீதம் 15 பார்த்தீங்கன்னா முதிர் வயதிலும் கனி கொடுக்கிறது. சிலருக்கு வயசாகிடுச்சுன்னா கடவுளை தேடுறதுக்கு கஷ்டம், முறுமுறுப்பு வந்துடும், பிள்ளைகள் சரியில்லை, நான் இங்கே எதுக்கு இருக்கணும், ஒரே சண்டை, வந்தவ சரியில்லை, நான் எதுக்கு இந்த வீட்டில் இருக்கணும், என் மகன் முன்னாடி மாதிரி இல்லை, அழுகையும் பற்கடிப்போம். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு முதிர் வயதிலும் கனி கொடுப்பாங்களாம். முதிர் வயதிலும். இன்றைக்கி ஒரு அம்மா சொன்னாங்க, 83 வயது, என் பிள்ளைங்க என்னை தள்ளி நிலுன்னு சொன்னது கிடையாது, நானும் அவங்கள அப்படி சொன்னதில்லை, நாங்கள் சமாதானம் நிறைந்த குடும்பமாக இருக்கிறோம் என்று சொன்னார்கள். அதுதான் ஏசாயா 65ஆம் அதிகாரத்தில் 21-22 பார்க்கிறோம். அவர்கள் கட்டுகிறதும் இன்னொருவர் குடியிருக்கிறதில்லை, நான் அவர்களை முதிர் வயதிலும் கனி கொடுக்கிறவர்களாய் மாற்றி ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவராகிய தேவன் சொன்னார். இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் இந்த நிகழ்ச்சியில் இந்த வார்த்தைகளை கேட்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, நீங்கள் வேலை செய்கிற இடத்துல, உங்கள் பகுதியில் வாழ்கிற இடத்துல உங்கள் கனிகளை கொண்டே நீங்கள் கிறிஸ்தவங்களா இல்லையான்றதை மற்றவங்க தெரிந்து கொள்வாங்க.
நீங்கள் பைபிளை எடுக்கிறதுனாலையோ ஆலயத்துக்கு போகிறதுனாலையோ அதை வச்சு எடப்பட மாட்டாங்க. உங்களுடைய லைஃப், உங்களுடைய பரிசுத்தம், உங்கள் தேவன் மேல் வைத்த விசுவாசம், உங்களுடைய அந்த அந்த சாந்தம், தேவ அமைதியை பார்த்து தான் உங்கள் கனிகளை கொண்டே உங்களை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். அதற்குத்தான் வேதம் ரொம்ப அருமையாக யோசேப்பை பற்றி சொல்லுகிறது. அவன் கனி தரும் செடி, அவன் கொடி படரும் என்றார். இன்றைக்கு காலையில் இந்த நிகழ்ச்சியில் இணைந்து இந்த வார்த்தைகளை கேட்கிற உங்கள் வாழ்க்கையில் கனி நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழ ஆண்டவராகிய தேவன் எல்லா இடையூறுகளையும், கோபங்களையும், சண்டைகளையும், வாக்குவாதங்களையும் அகற்றி ஒரு சமாதானம் நிறைந்த, ஒரு கனி நிறைந்த வாழ்க்கையை தந்து உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். அந்த தேவாதி தேவனை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக, நேரத்துக்காக, கிருபை இரக்கங்களுக்காக உமக்கு நன்றி. இப்பொழுது யாரெல்லாம் அந்த நிகழ்ச்சியில் இணைந்து இந்த வார்த்தைகளை கேட்டு நான் கனி கொடுக்கணும், மற்றவங்களுடைய எரிச்சலுக்கு, கோபத்துக்கு ஆண்டவரே அவங்க வாயில் விழுந்துட்டேன், ஆண்டவரே அப்படி கோபமாக நடந்து கொள்ளும்படி கனியற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டேன், என்னை சரி செய்யும் என்று ஜெபிக்கிறார்களோ அத்தனை பேரையும் கனிதரும் செடிகளாக மாற்றி அவர்கள் கொடி படரும்படி இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகளுக்கு அனுக்கிரகம் செய்து ஆசீர்வதித்து நடத்தும்படி இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் உயிருள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.